ஓம் சித்தாய நமக. சித்த விஞ்ஞானம் பயிற்சி வகுப்பு யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தோமோ அவங்களுக்கு தினசரி பயிற்சின்னு ஒரு 6 பயிற்சி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் 6 பயிற்சியையும் வகுப்பில் கலந்துக்கிட்டவங்க பண்ணலாம், ஒரு 4 பயிற்சி யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பயிற்சியை எப்படி பண்ணுறதுன்னு சரியாக தெரியலையோ இல்லை எப்படி பண்ணுறதுன்னே புரியல அப்படிங்கிறவங்களுக்காக இந்த பதிவு. எப்படி பண்ணணும்னு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதை கேட்டுட்டு டெய்லி அந்த பயிற்சியை காலையில் தூங்கி எழுந்த உடனே பண்ணோம். இது பயிற்சி 1, முதல் பயிற்சி 20 விரல் பயிற்சின்னு பேர். நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்த உடனேயே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய பயிற்சி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் முழுவதும் வேலை நிமித்தமாகவோ இல்லை வியாபார நிமித்தமாகவோ த்ரூஅவுட் த டே எல்லா இடத்துக்கும் போயிருப்போம். தண்ணி சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம், காற்று சுவாசிக்கிறோம். இது எல்லா விதத்திலிருந்தும் நமக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம். காலையில் தூங்கி எழுந்த உடனே இந்த 20 விரல் பயிற்சி எர்த்திங் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறதுங்கிறது தான் கான்செப்ட். அதனால் தூங்கி எழுந்த உடனே பல் துலக்கணும், முகம் அலம்பணுங்கிற மாதிரியான எந்த நிர்பந்தமும் இல்லாமல் முதலில் செய்ய வேண்டிய பயிற்சி. ஸோ அந்த 20 விரல் பயிற்சி எப்படிங்கிறத ஒரு மெத்தடில் 2-3 மெத்தட் இருக்கு. ஒன்லையும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். புனே சித்த மந்திர் போயிருந்தோம். அப்போது கோரக்கர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு 3 ப்ரீஸ்ட் அர்ச்சகர்கள் அவங்க எப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்க, எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அவங்க செஞ்ச ஒரு மாடல் இதான் முதல் மாடல். 20 விரல் பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு வீட்டுடைய தரை சிமெண்ட் தரையாகவோ மண் தரையாகவோ இருந்தால் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். நீங்கள் உடற்பயிற்சி பண்ணி பழக்கம் இருந்தது இல்லை யோகா கிளாஸ் பண்ணி பழக்கம் இருக்குன்னு சொன்னால் தான் இதை ஈஸியாக செய்ய முடியும். அந்த மாதிரி பழக்கம் உடையவர்கள், அது மாதிரி பண்ண முடிந்தவர்கள் இந்த பயிற்சி இந்த மாடலில் பண்ணலாம். எப்படின்னு செஞ்சு காட்டு. கையுடைய 10 விரலும் காலுடைய 10 விரல் நுனி மட்டும் தரையில் போட்டிருக்கணும். தரை சிமெண்ட் தரையாகவோ இல்லை மண் தரையாகவோ இருக்கணும். 30 செகண்ட் இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாடல் 2வது மாடல். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க இந்த மவுண்டெயின் பொசிஷன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் பொசிஷன் நிலையில் நம்மளுடைய கை விரல் 10ம் கால் விரல் 10ம் தரையில் போடணும். சிமெண்ட் தரை ஆர் மண் தரையாக இருக்கணும். உடற்பயிற்சி பண்ணி பழக்கம் இருக்கிறவங்க இல்லை யோகாசனம் பண்ணி பழக்கம் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும். அவங்க இந்த மாடலில் பண்ணலாம். கால் விரல் 10ம் கை விரல் 10 நுனி தரையில் போட்டிருக்கணும். 30 செகண்ட் இது மாதிரி வச்சிருக்கணும். 3வது மெத்தடு மற்ற 2 மெத்தடை விட இது கொஞ்சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயும் சிமெண்ட் தரையோ மண் தரையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. செவுத்தில் பண்ணலாம். செவுத்துலேயும் டைல்ஸ் ஒட்டியிருக்கக்கூடாது, வெறும் சிமெண்ட் செவராக இருக்கணும். நீங்கள் உட்கார்ந்துருந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் உட்கார்ற சேரோ ஸ்டூலோ சோஃபாவோ பெஞ்சோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா பார்த்துக்கணும். ஏன்னா ரீசண்டாக உட்டன் சேரும் பிளாஸ்டிக் சேரும் அந்த கால் வளைஞ்ச மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்குது. அதை செய்ய போய் நம்ம எதுவும் இழுத்து விட்டுக்கக்கூடாது. அதனால் உங்களுடைய உடம்பு சேர்லேயோ ஸ்டூல்லையோ இருக்கணும். உங்களுடைய கை விரல்கள் நுனி 10ம் கால் விரலோட நுனி 10ம் சிமெண்ட் தரையில் இதை மாதிரி இருக்கணும். கை விரல் நுனிகள் கால் விரல் நுனிகள் சிமெண்ட் தரையில் சிமெண்ட் செவுத்தில் பட்ட மாதிரி இருக்கணும். இதை மாதிரி ஒரு 30 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இப்போது இந்த 20 விரல்
பயிற்சியை எப்படி பண்ணுறதுன்னு 3 மெத்தடில் பார்த்தோம். உங்களால் எந்த மெத்தடில் கன்வீனியண்ட்டாக பண்ண முடியுமோ அதை முதல்ல பண்ணிடுறீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இதை இந்த சித்த விஞ்ஞான வகுப்பு பண்ணாதவர்களும் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் அவங்களுக்கும் பகிர்ந்துக்கலாம். உங்கள் நட்பு வட்டாரத்திலையும் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை கொண்டு போகிறது மூலமாக அடுத்தவங்களுக்கு ஆரோக்கியத்தையும் வாழ்க்கையில் மேன்மையும் கொண்டு சேர்க்கறதுக்கு நாம ஒரு காரணமாக இருப்போம். அதனால எல்லாருக்கும் பகிருங்க, நீங்களும் டெய்லி செய்யுங்க. ஓம் சித்தாய நமः.